அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். புகழும் புகழ்ச்சியும் இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாட்டுமாக. சாந்தியும் சமாதானம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை சற்றும் இஸ்லாம் பின்பற்றி வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் அவர்கள் மீதும் நிலவட்டுமாக. ஒரு நாள் ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொழுகையில் நின்று கொண்டு தொழுதிருந்தார்கள். அப்போது அவர்கள் காலில் பலமான வலி ஏற்பட்டது. அப்போது அவர் காலில் இருந்து கொப்பளம் ஏற்பட்டு அதிலிருந்து புழு வெளியே ஆரம்பித்தது. அப்போது ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலிலிருந்து புழு வெளியேறப்பட்டதால் அதில் ஒரு துர்நாற்றம் அடித்தது. அதனால் அந்த ஊர் மக்கள் அவர்களை அந்த ஊரை விட்டு விரட்டினார்கள். அப்போது அவர்கள் உற்றார் உறவினர்கள் கூட அவர்களை ஆதரவு செய்யவில்லை. அவர்களுடைய இரு மாணவர்கள் மற்றும் அவர்களை அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு அடுத்த வேறு ஊருக்கு அவர்களை அழைத்து செல்கிறார்கள். அந்த ஊரிலும் அவர்களை வரவிடாமல் விரட்டி அடிக்கப்பட்டார்கள். இப்படி பல ஊர்களுக்கு சென்று அவர்கள் சோர்ந்தடைந்து விட்டார்கள். அப்போது ஒரு காட்டின் பக்கம் சென்று அங்கே ஒரு குடிசையை கட்டி அவர்களை தனியாக விட்டு வந்து விட்டார்கள். ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பரிதாபப்படுவதற்கோ உதவி செய்வதற்கோ அவர்கள் மனைவி மட்டும்தான் துணையாக இருந்தார்கள். அவர்கள் அந்த நிலைமையிலும் அவர்கள் வணங்குவதையும் அல்லாஹ்வை புகழ்வதையும் நினைவு கூறுவதையும் அவர்கள் விடவில்லை. ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த பயங்கரமான நோயால் 3 வருடம் 7 மாதங்களும் 7 நாட்களும் அவதிப்பட்டு இருக்கிறார்கள். ஒரு நாள் அவர்களுடைய மனைவி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் கேட்டார்கள், நீங்கள் தான் அல்லாஹ்வுடைய நபியாச்சு, நீ துவா கேட்க வேண்டியதான் அப்படின்னு கேட்டதுக்கு அதற்கு ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள், நான் சும்மாவும் சந்தோஷமாகவும் வாழ்ந்த ஆண்டுகள் எத்தனை என்று கேட்டார்கள். அதுக்கு 80 ஆண்டுகள் என்று சொன்னார்கள். 80 ஆண்டுகள் இன்பமுடன் வாழ்ந்து விட்டேன், சில காலம் இன்பமாக வாழவிடு என்று சொன்னார்கள். ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சமயம் நோயின் வேதனையால் தாங்க முடியாமல் மௌனமாக படுத்திருந்தார்கள். அப்போது ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எதுக்கு மௌனமாக படுத்திருக்கிறேன் என்று கேட்டார்கள். அல்லாஹ் திருப்பொருத்தத்திற்காகவும் பொறுமைக்காகவும் கடைப்பிடித்து படுத்திருக்கிறேன் என்று ஹஜ்ரத் அய்யூப் அவர்களை போன்று பொறுமையாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரஹ்மான் நம்மளுக்கு தந்தல் புரானாக வாயிரஹானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.